எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியேன் என்று தினமொரு திருக்கதையில் அம்மா ஹாப்பி நாங்களும் ஹாப்பி என்ற சிறுகதையை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். முதல்ல அந்த ஆபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரான் குமரன். ஆபீஸுக்கு உள்ளே போயிட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குமரனுடைய சீட்டுக்கு முன்னாடி யாரோ வந்து நிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. சரி, யாரோ ஒரு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் எழுதிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஏய், இங்கேயே வந்த, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ அவனு கத்திக்கிட்டே அந்த ஆபீஸினுடைய உதவியாளரான உள்ள வராரு. அப்பதான் குமரன் வந்து நிமிர்ந்து பாக்குறான், யார் இது அப்படின்னு. அங்க நின்றுகிட்டு ஒரு பெண்மணி, 50 வயது நிறைஞ்சிருக்கும் அந்த பெண்ணுக்கு. உடனே குமரன் வந்து, ஏன்னா ஏன்னா அவங்கள விரட்டுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ கேட்டு நிற்கும்போது அந்த பெண்ணு குமரனை பார்த்து, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, குடு அப்படின்னு கையை நீட்டி நீட்டி அவங்ககிட்ட கேட்குது. அந்த உதவியாளர் என்ன செய்யறாரு, சார் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து வந்து நிப்பா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா, காசெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ஒரு 20 ரூபாய் நோட்டு எடுத்து அந்த பெண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்ணு வாங்கிக்கின்னு அங்கேருந்து ஆபீஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு, அமைதியா போயிடுறாங்க. அப்போ எதிர்த்தாப்புல இன்னொரு ஸ்டாஃப் உள்ள ரமேஷ்ன்றவர் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு, வாங்க குமரன், இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்தாங்களே, நீ வரும்போது வெளியே போனாங்கல்ல ஒரு பெண்ணு, அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அதுவா, அது பைத்தியம், சும்மா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கும், அனாதை, அது பைத்தியம், யாரை பார்த்தாலும் காசு கேட்டுக்கிட்டே இருக்கும், காசு கொடுக்கல போடா வாடான்னு திட்டும், அதனால அதை நாங்களா கண்டுக்கவே மாட்டோம், அது பாட்டு வந்து காசு கேட்டாலும் கண்டுக்க மாட்டோம், நீ கொடுத்துட்டியா, இனிமேல் உன்னை வந்து தொந்தரவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு ரமேஷ் சொல்றான். அது மட்டும் இல்ல, அது இங்க மட்டும் இருக்காது, திடீர்னு இங்க இருக்கும், கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா அந்தாண்ட பஸ் ஸ்டாண்ட்ல தாண்டி நிற்கும், அப்புறம் திருவண்ணாமலைக்கே போயிடும், நடந்தே போயிடும், 20 கிலோமீட்டர் கூட நடந்தே போகும், நடந்தே வரும். ஆனா எவ்வளவு நேரம் இருந்தாலும் இங்க வந்துடும், சாயந்தரம் ஆனா இங்க வந்துடும், காலையிலனா நம்ம ஆபீஸுக்கு வந்துடும், சுத்திக்கிட்டே இருக்கும், மனைவிக்கிட்டே இருக்கும், ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே போயின்னு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ரமேஷ். ஓ அப்படியா, ஆமா சரி, சாப்பாடு அப்படின்னு குமரன் கேக்குறான். அதுவா, அது எதிர்த்தாப்புல இருக்குது பாரு, அந்த ஹோட்டல்ல தான் போயிட்டு அந்த அம்மா சாப்பிடும். அப்படியா, ஓஹோ, சாப்பாடு காசு, அதான் நம்ம எல்லாம் நீங்களும் இப்போ நீ கொடுத்து 20 ரூபாய், அதை போல யாராவது காசு கொடுப்பாங்க, அதை வச்சிருந்து அவங்க எதிர்த்தாப்புல ஹோட்டல்ல கொடுத்து காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடும் அப்படின்னு ரமேஷ் சொன்ன உடனே, ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவன் வேலையை பார்க்குறான். மதியம் ஆகுது, அந்த ஹோட்டலுக்கு குமரன் சாப்பிட போறான். அங்க வந்து அந்த அம்மா அங்க நின்றுட்டு இருக்கு, அந்த பெண்மணி அந்த பெண்ணு அங்க நின்றுட்டு இருக்கு. உடனே ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு, ஏய் போடி போடி, இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு அந்த பெண்ணை விரட்டுறாரு. அப்போ குமரன் வந்து, சார் விரட்டாதீங்க சார், ஏன் சார் விரட்டுறீங்க சார், நீங்க வேற, சாப்பாடு வாங்காம இங்கிருந்து போகவே மாட்டா, நான் எம்மா விரட்டினாலும். ஓ அப்படிங்களா, சரி, அப்போ சாப்பாடு கொடுத்துருந்தானே, அவகிட்ட நீ காசு இல்லை சார், காசு இருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா, நேரா உள்ள வருவா, என் டேபிள் மேல பக்கத்துல காசு வச்சுட்டு, சாப்பாடு காசு கொடு, காசு கொடுத்தல்ல, சோறு கொடு, சோறு கொடு அப்படின்னு அதிகாரமே கேட்பா சார், இப்ப காசு இல்ல பழகுது, அதான் அங்கேயே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு நேரா இவங்கிட்ட வந்து, குமரன் கிட்ட என்ன நினைச்சதோ தெரியல, குமரன் கிட்ட வந்து சோறு குடு, சோறு, சோறு குடு, சோறு குடுன்னு அந்த பொண்ணு குமரனை பார்த்து கேக்குது.
குமரன் என்ன பண்றா, காசு எடுத்து ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்றான். உடனே அந்த அம்மா சாப்பாடு வாங்கிக்கின்னு அந்த பொண்ணு போயிடுது. அப்போ அந்த ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு, ஒரு முறை கொடுத்துட்டீங்கல்ல, இனிமேல் உங்களை விடவே விடாது, எங்க பார்த்தாலும் காசு கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு குமரன் சொல்றான். அப்புறம் ஒன்று சொல்றாங்க அந்த ஹோட்டல் கடைக்காரு, இவ மட்டுமா சாப்பிடுவா, அதோ தெரியுத அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு அவ கூட 5-6 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு. அப்படியா, யாரு யாரு 5-6 பேரு, பைத்தியங்களா அப்படின்னு குமரன் கேட்குறான். பைத்தியம்லாம் இல்லை, நீங்களே போய் பாருங்க அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு. அப்போ ஹோட்டல் கடைக்காரு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், அந்த அம்மாவுக்கு தெரியாம வேற வழியா போயிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருந்து பாக்குறாரு. மறைஞ்சிருந்து பார்க்கும்போது அந்த பெண்ணு நேரா ஆஞ்சநேயருக்கு கோயில்ல வெளியில வந்து உக்காருது. உட்கார்ந்த உடனே முதல்ல மியாவ் அப்படின்னு ஒரு பூனை சத்தம் போட்டுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து உட்காருது பக்கத்துல. அதுக்கப்புறம் கா 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 கான்னு காக்காங்க கத்திக்கிட்டு ஒரு 5-6 காக்காங்க அவ பக்கத்துல வந்து அப்படியே உட்காருதுங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நாய் சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இருக்குது. அந்த நாய் வந்து அவ பக்கத்துல வாழை ஆட்டிக்கிட்டே வந்து அவ பக்கத்துல வந்து உட்காருது. இவ என்ன செய்யறா, அந்த பெண்ணு முதல்ல சாப்பாடு பிரிச்சு வெள்ளை சாதத்தை எடுத்து காக்காங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அந்த வெள்ளை சாதத்துல மோர் கொஞ்சம் கலந்து அந்த பூனைக்கும் அந்த நாய்க்கும் அவ வைக்கிறா. இவன் குமரன் வந்து இது பார்த்துக்கிட்டே இருக்கான். பைத்தியன்னு சொல்றாங்க, இப்படி கரெக்டா இப்படி வைக்குது இந்த பொண்ணு இந்த பொம்பளை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே இந்த பெண்ணு வந்து இது போல எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை பிசைஞ்சு இந்த அம்மா சாப்பிட்றாங்க. இத பார்த்த குமரனுக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி கனத்துது. பைத்தியன்னு சொல்றாங்க, இப்படி எல்லாருக்கும் சாதம் கொடுத்துட்டு இந்த அம்மாவும் சாப்பிடுறது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு அப்படியே சுகமா ஒரு ஒரு மாதிரி இப்படியும் இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து இந்த அம்மா ஏன் வந்து இப்படி பைத்தியமானாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவனுக்கு தானே கேள்வி கேட்டுக்கிட்டு அவனுக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் பெரியவங்க அவனுக்கு சொல்லுவாங்க, தான் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும், அதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கே அது ஒரு தனி ஆனந்தம், அந்த அந்த சாப்பாடுக்கு ஆனந்த சாப்பாடுன்னே பேரு, அதோட தனி சுகமே தனி சுகம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னதை அந்த குமரன் அன்னைக்கு நினைச்சு பார்க்கறான். இந்த அம்மா இப்படி எவ்வளவு அழகா ஆனந்தமா எல்லாரும் கூட உட்காந்து ஜீவராசி கூட உட்காந்து சாப்பிடுறது பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, யார் கண்டாங்க இந்த ஜீவன்கள், இந்த ஜீவன்கள்ல இறைவன் கூட பக்கத்துல வந்து உட்காந்து அந்த அம்மா கூட சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு இப்படிலாம் கற்பனையில குமரன் நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா ஹோட்டலுக்கு வந்து இந்த ஆபீஸில் இந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு டெய்லி தினமும் சாப்பாடு மதியம் கொடுத்துருங்க, மாசம் மாசம் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை அந்த ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஆபீஸுக்குள்ள போயிடுறான். மறுநாள் குமரன் ஆபீஸுக்குள்ளே அவன் வரான். அப்ப அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே அந்த அம்மா உள்ள வராங்க. அவனுக்கு கையை நீட்டி காசு கொடு அப்படின்னு மறுபடியும் கேட்குது. குமரன் உடனே என்ன பண்றான், பாக்கெட்ல இருந்து 20 ரூபாய் நோட்டு எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறான். அதை பார்த்த அந்த ஓஏ அண்ணன், சார் தினமும் இப்படி கொடுக்காதீங்க சார், எல்லோரையும் தொந்தரவு பண்ணுவா சார், கொடுக்கலன்னா திட்டுவா சார், நான் தான் சொன்னேன் இல்லை சார், ஆனா ஆனா சில நாள் நான் கொடுக்கலன்னா கூட என்னை திட்டுறது இல்லையே என்றான் குமரன். நான் சில நாள் கொடுக்காம கூட இருந்திருக்கேன், ஆனா என்னை திட்டுறது இல்லையே அப்படின்னு மறுபடியும் சொல்றான் குமரன். அதான் சார் எங்களுக்கே புரியல, காசு இல்ல நாளைக்கு தரேன் போ,
அப்படின்னு நீங்க சொன்னா உடனே அமைதியா அந்த அம்மா போயிடுதே சார். அப்போ அந்த அப்போ வந்து அந்த ஊர் தலைவர் வந்து உள்ள வராரு. உடனே அந்த பைத்தியம் அந்த தலைவர்கிட்ட சேர்ந்து பக்கத்துல போயிட்டு காசு கொடு, காசு கொடு கொடு என்று அப்படின்னு கேக்குது. கேட்டோடனே தலைவரோ ஏய் போடி போடி, இங்க நின்ன ஆபீஸ்ல உனக்கு என்னடி வேலை, போடி வெளியே அப்படின்னு அந்த தலைவர் சொல்றாரு. உடனே அந்த பெண்ணு சீப்ப சீப்ப என்று கத்திட்டு சீப்ப சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுது. உடனே தலைவர் வந்து என்ன சொல்றாரு, சார் நான் என்ன பேசினாலும் என்கிட்ட மட்டும் சீப்போ அப்படின்ற வார்த்தை தான் சார் பேசுவா, கோவப்படவே மாட்டா சார். பாவம் சார் அவ, யாருமே இல்லை சார், அனாதை சார் அவ, அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல தான் படுத்துக்குவா சார். ஒரு நாள் நெத்தியில ரத்தம், கை காலில் ரத்தம் சார், கோயில்ல அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருந்தா சார். துடிச்சு போயிட்டேன் சார் நானு. யார் இவனை அடிச்சுது அப்படின்னு அவகிட்ட போயிட்டு கிட்ட பேச போனேன் சார். ஆனா அந்த பொண்ணு பேசவே இல்லை சார், அழுதபடியே இருந்தா சார். பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, தலைவரை பைக்கில் வந்து 2-3 பசங்க பைத்தியம்னு கல் எடுத்து அடிச்சுட்டானுங்க தலைவரை அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்களாம், நாங்க அந்த பசங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பசங்க ஓட்டாங்க தலைவரை அப்படின்னு பக்கத்துல இருந்தா சொன்னாங்க. நாங்க அவங்க சொன்ன உடனே என் மனசு கேட்கல சார். உடனே எங்க ஊருக்கு தினமும் ஒரு டாக்டர் வருவார் சார், ஹோமியோபதி டாக்டர். அந்த டாக்டர் கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி அந்த டாக்டரை வர வச்சு கட்டு போட்டு அந்த பொண்ணுகிட்ட பத்திரமா இரு அப்படின்னு சொன்னேன் சார். அப்போ அந்த பொண்ணு சீப்ப 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 அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு சார். பாவம் சார், இந்த ஊர்லயே இருக்க மாட்டா சார், ஊரா சுத்திக்கிட்டே இருப்பா சார். சரி சார் நான் வரேன் சார் என்று கிளம்பினார் தலைவர். ஒரு நாள் மதியம் எதிர் ஹோட்டல்ல குமரன் சாப்பிடும்போது அந்த பைத்தியக்கார பெண்ணு அங்க வந்து அவனுக்கு பக்கத்துல நின்று குமரன் வந்து ஹோட்டல்கார பார்த்து, தினமும் நான் தான் மதியம் சாப்பாடு கொடுக்க சொன்னேன், கொடுக்கலையா என்று கேட்டான் குமரன். சார் அங்க பாருங்க, சாப்பாடு வாங்கிட்டா என்று சாப்பாடு வாங்கிட்டா சார், அது என்னன்னு தெரியல, சாப்பாடு ஓரமா வச்சுட்டு உங்களையே பார்த்து நின்றுகிட்டு இருக்கா சார் அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு. சொன்ன உடனே குமரனும், அதான் சாப்பாடு வாங்கிட்டு இல்ல, போய் சாப்பிடு, தினமும் சாப்பாடு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடு என்ன என்று சொல்லி குமரன் வந்து சொன்ன உடனே அந்த அம்மா குமரனையே பார்த்தபடியே நின்றுகிட்டு இருந்துச்சு. திடீர்னு நின்றுட்டு இருந்த அந்த பெண்ணு வந்து அவன் டேபிள் அருகே, சாப்பிட்ட இலைக்கு அருகே அவ கையில வச்சிருந்த சில்லறை காசுகளை வேகமா வச்சுட்டு சாப்பாட்டு கவரை தூக்கி கொண்டு வேகமா ஓடிடுச்சு அந்த அம்மா. குமரனுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. அந்த பைத்திய பெண் ஓடிய திசையே அவ பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹோட்டலுக்கார, சார் அவகிட்ட அவ கிடக்குறா, சாப்பிடுங்க என்று அந்த காசை எடுத்துக்கிட்டு போங்க, அந்த காசை எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரர் சொல்றாரு. குமரன் எதுவுமே பேசாம அந்த காசை கையில எடுத்துட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது, தலைவர்களுக்கும் உப தலைவர்களுக்கும் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல அதிகாரிகளுக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப பிஸ்கட் டீ எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த பைத்தியக்கார பெண் வந்து மீட்டிங் வெளியே நின்று வரவங்க போறவங்க கிட்ட பிஸ்கெட்டு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஊர் தலைவர் உள்ள வராரு. உள்ள வந்தோடனே அந்த பொண்ணை பார்த்து, நீங்க ஏண்டி நிக்கிற, பிஸ்கெட் வேணுமா என்று தலைவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தா அந்த குமரன். அப்போ பிஸ்கட் பாக்கெட்டு அந்த பெண்ணுக்கு எடுத்து கொடுக்குறாரு குமரன். அந்த பெண் என்ன செய்யறாங்க, குமரனை ஏற இறங்க பார்த்தபடியே பிஸ்கெட்டை வாங்கிக்கிறா. அப்போ வேறு ஒரு தலைவர் அங்க வராரு, இன்னொரு ஒரு தலைவர் அங்க வராரு. வந்து அந்த ஊர் தலைவரை பார்த்து, ஏய் பைத்தியம், இவர் யாரு அப்படின்னு அந்த ஊர் தலைவரை பார்த்து இன்னொரு தலைவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க.
உடனே அந்த பெண்ணு சட்டுன்னு என்ன சொல்லுது, என் மாமா, என் மாமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அது என்ன எப்படி மாமான்ற? என் மாமா அப்படின்னு சொல்லுது. அந்த ஊர் தலைவர் வந்து, கம்முன்னு போப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே உடனே அந்த தலைவர் இந்த பொண்ணை பார்த்து, நானடி உனக்கு மாமா அப்படின்னு சொன்ன உடனே, சீப்பா சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருந்துச்சு. அப்போ குமரன் வந்து என்ன செய்யறான், அந்த தலைவரை பார்த்து, தலைவரை உங்களை மாமான்னு சொல்லிச்சுல்ல, அப்ப நான் யாருன்னு கேளு தலைவரை அப்படின்னு குமரன் கேட்கறான். உடனே தலைவர் அந்த பொண்ணை பார்த்து, நான் மாமா, அப்ப இவர் யாரு அப்படின்னு குமரன் பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அவன் என் புள்ள, என் புள்ள என்றால் சொல்லிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு வேகமா பிஸ்கெட் பாட்டினோட வேகமா வெளியே ஓடிடுது. அந்த அம்மா வெளியே ஓடிடுது. தலைவரும் மற்ற எல்லோரும் அப்படியே வாயடிச்சு போனாங்க, போயிடுறாங்க, வாயடிச்சு போறாங்க. குமரன் வந்து கண் கலங்கிய அப்படியே கண்ணு கலங்குது. என்ன தலைவரே, உங்களை மாமான்னு சொல்றாங்க, என்ன புள்ளன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் குமரன் வந்து அப்படியே ஒரு மாதிரி தலைவர்கிட்ட பேசிட்டு அப்படியே நிக்கிறான். உடனே அங்கிருந்து வெளியே போனவன் 2-3 நாட்கள் ஆச்சு. ஆபீஸுக்கே வரல குமரன். ஆபீஸ் வரவே இல்லை. இப்போ 4வது நாள் ஆபீஸுக்கு வரான். ஆபீஸுக்கு வந்த உடனே நேரா தன் இருக்கையில போய் உட்கார்றான். அப்போ எங்க காணோம், எங்க காணோம் இத்தினாலு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. நிமிந்து பார்த்தா அந்த பைத்தியக்கார பெண்ணு அவனை பார்த்து கேக்குது. உடனே குமரனும், இல்லம்மா உடம்பு சரியில்லை, அதான் வரல அப்படின்னு சொல்றான். அதாம்மா வரல அப்படின்னு அவன் அம்மான்னு அந்த வார்த்தையை போட்டு சொன்ன உடனே அந்த பைத்தியக்கார பெண்ணு அவனையே வெறித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே ஒழுகுது. அந்த தண்ணீர் வந்து கன்னத்து வழியா கீழே அப்படியே இறங்கி கீழே அப்படியே ஒழுகு, சொட்டு சொட்டா ஒழுகுது. அப்படியே பார்த்துட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு வேக வேகமா வெளியே ஓடிடுது. அந்த அம்மா வெளியே ஓடிடுறாங்க. அதன் பிறகு குமரன் இதை பார்த்த உடனே, அந்த அம்மா கண்ணுல தண்ணி வரத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நிக்கிறான். அந்த அம்மா வெளியே ஓடிடுது. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவன் ஆபீஸுக்கே வரல. ஏன் அந்த அந்த பைத்தியக்கார பொண்ணையும் அந்த ஏரியாவில் பார்க்கவே முடியல. பல நாட்கள் அந்த ஊர்ல அந்த 2 பேரையுமே காணோம், வரல, ஆபீஸுக்கு வரல, அந்த பொண்ணையும் அங்க காணோம். அந்த ஊர்ல வந்து ஆபீஸ்லயும் சரி அந்த பைத்தியக்கார பொண்ணை பத்தியும் எங்க அந்த பொண்ணு காணோம், அப்போ ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் எங்க குமரனை காணும், இத்தனை நாள் லீவு போட்டு ஆளே காணுமேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பல மாசம் இப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் அந்த ஊர் தலைவர், அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சிதம்பரத்துக்கு நடராஜரை பார்க்கறதுக்கு, ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுக்காக ஒரு வேன் வச்சுக்கிட்டு சிதம்பரம் போறாங்க. சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலி மண்டபத்துல நடராஜரை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வணங்கிக்கிட்டு இருந்தாரு அந்த தலைவர். அப்போ யாரோ ஒருவர் வந்து அவர் தோளில் தொட்டு சீண்டி, தோளில் தொட்டு சீண்டுறாங்க. 2-3 முறை சீண்டுறாங்க. உடனே அந்த தலைவர், யார அப்படி கையை தொட்டு இப்படி சீன்றதுன்னு சொல்லி சாமி கும்பிட்டவர் அப்படி கோபமா, யார் அது அப்படின்னு கோபமா திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்த உடனே சீப்ப சீப்ப என்றபடியே அந்த பைத்தியக்கார பெண்ணு அங்கிருந்து கூட்டத்திலிருந்து அப்படி வேக வேகமா வெளியே ஓடுறாங்க. தலைவருக்கும் ஆச்சரியம். நில்லு நில்லு நில்லு, டேய் நம்ம ஊர் பைத்தியக்கார பொண்ணுடா, வாங்கடா வாங்கடான்னு அங்கிருந்து இவங்களை கூட்டுக்கிட்டு, நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறாங்க. அப்படியே பக்கத்து தெரு தாண்டி போகுது அந்த பொண்ணு. இவங்கள பின்னாடியே ஓடுறாங்க, பக்கத்து தெருக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து அப்படியே ஓடுறாங்க. அப்போ எதிரில ஒரு ஒரு உருவம் திடீர்னு, நில்லுமா நில்லு, எங்கம்மா போன, நான் ஆபீஸ் போனேன் இல்ல,
எங்கம்மா போன? வழக்கம் போல நடராஜரை பார்க்க போயிட்டியா? சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. நான் ஆபீஸ் போனேன்ல, நீ பாட்டு இப்படி போனா என்ன அர்த்தம்? வாமா வீட்டுக்கு போலான்னு சொல்லி அந்த பைத்தியக்கார பெண்ண கை தாங்களா கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறான். அப்போ அது யாரான்னு பார்த்தா குமரன். தலைவருக்கு அப்படி பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறாரு அப்படியே தலைவர். ஊர் பொதுமக்களும் ஒரே குரல்ல ஆஹா குமரன் சாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ ஒரு குரல், என்ன குரல்னா, வாங்க மாமா வாங்க என்று அழகிய குரலில், தெளிவான குரலில் அவர்களை வரவேற்றா அந்த பைத்திய பெண்ணு. தலைவர் ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை பார்த்தவர் அசந்து போனாரு. என்ன அழகான புடவை கட்டி வீட்டு எஜமானி தோற்றத்தோட அப்படி இருக்குது இந்த பைத்திய பெண்ணு அப்படின்னு தலைவர் நினைக்கிறார் மனசுல. குமரன் என்ன தலைவரே அப்படி பாக்குறீங்க என்று சொல்லிக்கினே உள்ள வாங்க தலைவரே. உள்ள போன தலைவருக்கு ஆச்சரியம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு 4 வயசு சின்ன குழந்தை அவங்கள வாங்க வாங்க அப்படின்னு எல்லோரையும் உள்ள கூப்பிடுது. அப்புறம் இன்னொரு குரல், ஒரு லேடிஸ் குரல், வாங்க எல்லோரும் வாங்க, எல்லாம் வாங்க உள்ள வாங்க, வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு இன்னொரு லேடிஸ் குரல் கூட கூப்பிடுறாங்க. தலைவர் அந்த ஊர் மக்கள் அப்படியே பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஒரு வாலிப பெண்ணு அங்க நிக்கிறாங்க. குமரன் என்ன பாக்குறீங்க? இவ என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை அப்படின்னு குமரன் சொல்றாரு. உடனே அந்த சிறிய குழந்தை தலைவர் பார்த்து, தலைவர் தாத்தா இது யார் தெரியுமா? பைத்தியக்கார பெண்ணை பார்த்து, இது எங்க பாட்டி, எங்க அப்பாவுக்கு அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. என்ன? உடனே அந்த குழந்தை சொல்லுது, எங்க பாட்டி எங்களை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? எங்க அம்மாவையும் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? எங்க அம்மாவை எண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யறதே விடுறதே இல்லை. எங்க பாட்டி தான் எல்லா வேலையும் செய்வாங்க. எங்களை எல்லாம் எங்க பாட்டி தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சொல்லிக்கிட்டே குடுகுன்னு ஓடி போயிட்டு அந்த பைத்தியக்கார பெண்ணினுடைய இடுப்புல ஏறி அந்த குழந்தை உட்கார்ந்துக்குது. தலைவருக்கோ ஒண்ணுமே புரியல. குமார் அப்படியே பாக்குறாரு. தலைவரே நீங்க பாக்குறது புரியுது, நல்லா எனக்கு புரியுது. அன்னைக்கு இவங்க பாட்டுக்கு என்ன என் புள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. 4 நாள் நான் வரல, உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு நான் அவங்கள அம்மான்னு சொன்ன உடனே அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்தது, அப்படியே ஒழுவிட்டே இருந்தது. நான் பார்த்தேன். என்னால என் மனசு கட்டுப்படுத்த முடியல தலைவரை. அன்னைக்கு நேரா வீட்டுக்கு வந்தவன் தான். உங்களுக்கே அது தெரியும். ஆனா அன்னைக்கு இரவு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் இவங்க எப்பவுமே படுத்துக்கிருவாங்களே அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் அங்க போனேன். அவங்களுக்கு தெரியாம நைட்டு போனேன். அங்க நான் போன ராத்திரி மணி 10:30 மணி இருக்கும். இந்த அம்மா தூங்காம ஆஞ்சநேயர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. சாமி, ஊரை ஏமாத்த பைத்தியமா நடிக்கிறேன், என் மானத்தை காப்பாத்த பைத்தியமா நடிக்கிறேன். இப்படி 30 வருஷமா நடிச்சே வாழ்ந்துட்டேன். நான் பார்த்த மனுஷங்கள்ல அந்த புள்ள என் பிள்ளையா இருக்கக்கூடாதான்னு என் மனசு துடிக்குது சாமி. என் பிள்ளையா இருக்கக்கூடாதான்னு என் மனசு துடிக்குது சாமி. பைத்தியம்னு நினைச்சு சோறு போடுது. வேலை முடிஞ்சு வேறு ஊருக்கு போயிடும்னு போயிடும். அப்புறம் என்ன இருந்தாலும் நான் பைத்தியம் தானே. என் புள்ளன்னு கண் கலங்கினாலும் அது என் பிள்ளையாயிடுமா சாமி? பெத்த பிள்ளைங்களே அம்மாவை கவனிக்காத இந்த காலத்துல இந்த பைத்தியத்தை போய் என்று தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தா அந்த பெண்ணு. அப்போ அந்த பெண்ணு மேலும் சொன்னாங்க, ஆஞ்சநேயா இத்தனை காலம் என்னை காப்பாத்தின, இனிமேலும் எனக்கு நீயே பிள்ளையா இருந்து
என்னை காப்பாத்து அப்படின்னு இந்த அம்மா ஆஞ்சநேயர்கிட்ட தேம்பி 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 அழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே நான் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நான் அம்மா அம்மா அப்படின்னு மெதுவா அழுத்தமா கூப்பிட்டேன். உடனே திரும்பி பார்த்து அவங்க முகம் வெளிரி போச்சு. தலைவரை, நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டேம்மா. சரி, இனி இங்க இருக்க இருக்க வேணாம். நீ பைத்தியமா நடிச்சதெல்லாம் வேணாம். வா, நம்ம வீட்டுக்கு போலான்னு நான் அவங்கள கூப்பிட்டேன். உடனே இவங்க, இல்ல, நான் பைத்தியம், நான் பைத்தியம், நீ போ, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் என்று ஆஞ்சநேயர் காலை பிடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது, அம்மா அம்மா அப்படின்னு இன்னொரு குரல் கேட்டுச்சு. ஆஞ்சநேயர் காலை பிடிச்சிட்டு இருந்த இந்த அம்மா உடனே திரும்பி பார்த்தாங்க. என்னம்மா பாக்குறீங்க? நான் இவரோட பொண்டாட்டி. இவரு உங்களை பத்தி நிறைய சொல்லுவாரு. திடீர்னு நீங்க அவரை பிள்ளைன்னு சொன்னதும் அவர் 4 நாளா தூங்காம ஆபீஸுக்கு போகாம எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு அவங்க அம்மா நினைச்சு அழுதாங்க. உங்களை அந்த ஸ்தானத்துல பாக்குறாரு இவரு. என்ன பாடா படுத்திட்டாரு தெரியுமாம்மா? நானும் தூங்கவே இல்லைம்மா 4 நாளா. நாங்க அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனா இவர் மட்டும் திடமா நம்பினாருமா. அந்த அம்மா பைத்தியமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்பி அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலான்னு என்கிட்ட கேட்டாரு. எனக்கு எல்லாமே அவர்தாம்மா. அவர் எடுக்கிற முடிவு நான் என்னைக்குமே மீறினது இல்லைம்மா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொன்ன உடனே, அவர் முடிவை என்னால தட்ட முடியல. காரணம், எனக்கு அம்மா அப்பா இல்லை. அவரு தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. நீங்க எங்க கூட துணையா இருந்தா நல்லா இருக்கும். தயவுசெய்து என் கூட வந்துருங்கம்மான்னு குமாருடைய மனைவி இவ்வளோத்தையும் பேசி அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இன்னொரு குரல் அந்த அம்மா காதில் விழுது. பாட்டி 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 அப்படின்னு ஒரு செல்லமான ஒரு குரல். அந்த பைத்தியக்கார பெண் அந்த குரலை கேட்ட உடனே ஆஞ்சநேயர் காலை தொட்டு 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 இருந்தவங்க திடீர்னு காலை விட்டுட்டு எழுந்து ஓடினாங்க. எழுந்து ஓடி பார்த்தா அங்க வெளியில சின்ன குழந்தை பாட்டி பாட்டின்னு கூட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஓடி போய் அந்த பைத்தியக்கார பெண்ணு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் தலைவர் நடந்தது. நாங்க அங்க இருந்தாலும் ஊர் உலகம் எங்க அம்மாவை பைத்தியக்காரின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நாங்க யாரும் கண்ணில் படாம நாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்துட்டோம். அதான் என் அப்பா நடராஜ கிட்ட நேரா வந்துட்டோம் அப்படின்னு குமரன் சொல்றான். அப்போ அந்த பைத்தியக்கார பெண்ணு, எங்க அப்பா என் நடராஜர் தான் என் பிள்ளைய மறுபடியும் எனக்கு கொடுத்தாரு. இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தாரு. என் பேத்தி எனக்கு கொடுத்தாருன்னு அந்த அம்மா அப்படியே தேம்பி தேம்பி அழுறாங்க. கண்ணுல தண்ணி ஒழுகுது. நான் தினமும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு நடராஜரை வணங்கிட்டு அவர் காலடியிலேயே இங்கேயே என்னுடைய கடைசி காலத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை குமரனுடைய மனைவி தோளில் கை போட்டுக்கிட்டு அந்த புள்ளைய கிட்ட வாடான்னு சொல்லி அந்த புள்ளைய அணைச்சிக்கிட்டு, தலைவரே, இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் என்னை துன்புறுத்தினாரு, காலமாயிட்டாரு. ஆனா நான் எல்லாருக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பைத்தியமா நடிச்சேன். இன்னைக்கு நான் சந்தோஷம், நடராஜர் பார்வையில் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே குமரன் சொல்றான், தலைவரே, இப்போ அம்மா ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி தெரியுமா அப்படின்னு குமரன் சந்தோஷமா சொல்றான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள். பிடிக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த கதையினுடைய சாராம்சம், யாரையுமே இழிவாக நினைக்கக்கூடாது. நல்லவர்கள் என்றும் நல்லதே நடக்கும்.
நன்மையே நடக்கும் என்பதே இந்த கதையினுடைய கருத்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.